நேசருங்க. ஓகே, இங்கே தேர்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பம்பையில் குளிச்சுட்டு சபரிமலையை நோக்கி ஏறிட்டுருக்கோங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. முன்னாடி தான் செக்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்க, நம்ம செக்கிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, சீசன் டைமில் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா செக் பண்ணுறாங்க. அதனால் நான் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் நெட்ஒர்க் வேறு கிடைக்கல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணி நமக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. சபரிமலை வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்ம சபரிமலை விசிட் பண்ணோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் பட்டப்பாடு இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் பெருசு இல்லைங்க, வெப்சைட் ஓப்பன் ஆகணும்ல. க்ரோமில் www.sabarimala.com அப்படின்னு போட்டு நானும் ஒரு 4-5 மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. கன்ஃபார்ம் ஒர்க்காகவே ஆகலை. அதுக்கப்புறம் வேறு சில ஒரு ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி அதில் லாகின் பண்ணி பார்த்தா கரெக்டாக அதில் லாகின் ஆகிடுச்சு. நம்ம யாத்திரையை கண்டினியூ பண்ணுவோம். நீலிமலைங்க, இது நீலிமலை பாட்டம். சில பம்பா டு சன்னிதானம் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. அதனால் சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கேன். சின்ன பசங்களாம் ஜாலியாக ஏறுறாங்க. நம்ம எந்த ட்ரிப்பு போட்டாலும் அது மழையில் தாங்க கடைசியில் எண்ட் ஆகுது. இது ஓகே, மான்சூனில் போட்டோம். லாஸ்ட்டாக ஈஷா ட்ரிப் போட்டோம், பியூர் சம்மரில் போட்டாங்க. நம்ம நேரம் பார்த்து திடீர்னு எனக்கு மழை வச்சிட்டாரு சிவன். மழை நம்ம ட்ரிப்பில் நிறைய முறை வந்து குறுக்கிடுதுங்க. ஓகேங்க, இன்னும் நீலிமலை தாங்க கிளைம் பண்ணிட்டுருக்கோம். இந்த நீலிமலை ஏற்றத்தை பற்றி ஐயப்பன் பாட்டு வருங்க. நீலிமலை ஏற்றத்தில் நின்று ஏறிக்கிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீலிமலை ஏற்றத்தில் கன்னிசாமி நீ நிற்காம ஏறணும் கன்னிசாமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இதில் எதுங்க உண்மை, நின்று ஏறணுமா இல்லை நிற்காம ஏறணுமா? நாங்கள் இப்போதைக்கு நிற்காம தான் ஏறிட்டுருக்கோம். டைம் 6:45. சன்னிதானம் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது இறங்குற போது தான் நினைக்கிறேங்க. நீலிமலை டாப் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்களா. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்பித்து விட்டுதுங்க. அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. நீலிமலை டாப் தெரியலங்க, மழை பற்றி பேசி முடிக்கல அதுக்குள்ள. ஓகே, எங்க கரெக்டாக ஷெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நல்லது. வெள்ளியங்கிரி மழை, வெள்ளியங்கிரியில் ஞாபகம் இருக்கும், மழையில் மாட்டிட்டு படாத பாடப்பட்டுட்டோம். இங்கே அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, டாப் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீலிமலை டாப் வந்தாச்சு. இப்போ இங்கே இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட். சரியான மழைங்க. சுவாமியே சரணமையப்பா. ஷர்ட்டில் பாருங்கள், வேறு வேறு இலவச மூலிகை குடிநீர் தண்ணி. இந்த தண்ணி நீங்கள் ஆல்ரெடி குடித்தா நல்லா இருக்குங்க. சின்ன வயசில் வரும்போது பாட்டிலாக வாங்கி வச்சுருந்தேங்க. நான் கடைக்காரர் திட்டுற அளவுக்கு வாங்கி வச்சுருந்தேன். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் விட்டுருச்சுங்க. நீலமலை டாப்பில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்மளோட யாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். நான் இங்கே சிக்னல் இருக்குமான்னு பார்த்தேன், எங்கேயும் சிக்னல் இல்லைங்க. அட்லீஸ்ட் சபரிமலை டாப்லேயாவது சிக்னல் இருக்கான்னு பார்க்கணும், வீட்டுக்கு அப்டேட் பண்ணணும்.
சவுண்டு கேட்குதுங்க. காட்டோட சவுண்டு, பூச்சியோட சவுண்டு. ஐ திங்க் இது அப்பாச்சி மேடுன்னு நினைக்கிறேங்க. எந்த வித அனௌன்ஸ்மெண்ட் போர்டும் இல்லை. சாமியப்பா, ஐயாப்பா, சரணமப்பா, ஐயாப்பா, எங்களப்பா, ஏழையப்பா, ஐயாப்பா, வந்தோமப்பா, ஐயாப்பா, வரோமப்பா, ஐயாப்பா. எங்களப்பா, நம்ம சபரிமலை மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. பிகாஸ் இங்கே வரவங்க ஃபுல்லாக ஹிந்துஸ் இல்லை, கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க, முஸ்லீம்ஸும் வருவாங்க. பிகாஸ் முஸ்லீம்னு பார்க்கும்போது எரிமேலி சொன்னோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எரிமேலியில் வாபர் சுவாமி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் முஸ்லீம்ஸும் இவரை பார்க்க வரது உண்டு, ஹிந்துஸும் அங்கே போவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எரிமேலிலாம் போயிட்டு தான் வந்தேன், பட் இந்த முறை போகலை. அண்ட் இதில் கிறிஸ்டியானிட்டி எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டெய்லி சுவாமிக்கு ஹரிவராசனம்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடினது கேஜே யேசுதாஸ், ஹீ இஸ் எ கிறிஸ்டின். அந்த பாட்டு தான் சபரிமலையில் இன்னமும் ஒழிச்சிட்ருக்கு. ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையில்ல ஒரு கோவில் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு. ஓகே, நீலிமலை டாப்பை தாண்டிட்டோம். எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். பட் தேர் இஸ் நோ பிளேஸ். அங்கே உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீப்புங்க, சும்மா ஒன்றும் இல்லை, அதனால தான் மூச்சு வாங்குது. சரியான ஸ்டீப். நம்ம தான் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம், சின்ன பசங்களாம் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகுங்க. வாங்க போ. ஓகேங்க, கிளம்பியாச்சுங்க. நம்ம சின்ன சின்ன பசங்க வந்துட்டுருக்கோங்க. க்யூட். நான் வேறு முதல் முறையாக வெயிட்டு கட்டிட்டு நடக்கிறதால ரொம்ப அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோதான் டாப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன்வர்ட்ஸாக போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அப்பச்சமேடு டாப் முடிஞ்சது, நீலிமலை எப்பயோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஏதாவது டாப் இருக்குமா? பிகாஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான். சரம் வாங்கி வச்சேங்க, 20 rupees தான். இப்போ இங்கே சரமான குத்தம் வாங்குங்க. சபரிபீடம் வந்துட்டோங்க. இது எதுக்காக அப்படின்ற ஒரு கதை இருக்குங்க. கதை இது ராமாயணத்தில் வர ஓலைங்க. எல்லாம் ஓரளவு லைட்டாக தெரியுது. தெரிஞ்சால் நம்ம பண்ண ஸ்டோரியை வளர்த்துக்கலாம். பட் ஃபுல்லாக தெரியாமல் நம்ம பண்ண சொல்லக்கூடாது இல்லைங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சன்னிதானத்தை ரீச் பண்ணிட்டோங்க. 2 மேடு மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ நார்மல் ஜேர்னிங்க. பார்க்க ஈஸியாக தான் இருக்குது, பட் பாடிலாம் சமப்பேனுங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் இப்போது 7:33ங்க. நேற்று நாம் தாம்பரத்துக்கு போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயினை பிடிச்ச டைமும் இதே தாங்க. ஸோ டோட்டலாக 24 hours. பட் இதை பேஷனோட பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. இதே நீங்கள் ஒர்க்குக்காக போகிறீங்க, இல்லை மற்ற விஷயத்துக்காக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துக்காக போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க, நம்ம சன்னிதானத்தை ரீச் பண்ணிடுவோம். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட், சாமியை தரிசிக்கிற மூமெண்ட், 18ஆம் படி ஏறுற மூமெண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். டோலி செக்கிங் கவுண்டர். மகர கோட்டம் புதுசாக இருக்குங்க. சின்ன வயசில் வந்தது மறந்துட்டேன்.
சோமேஸ்வரம் ஐயப்பா. அதுக்கு மார்னிங் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நைட்டு ஒன்றுமே தெரியல, மார்னிங் பெட்டராக இருக்கும். இப்போலாம் என் கண்ணுக்கு தெரியுதுங்க மவுண்டன்ஸ், அதுக்கு மேலே மிஸ்ட்டு, பட் கேமராக்கு விசிபிளாக இருக்காது. டைம் 7:40ங்க. ஆக்சுவலாக நம்ம 6:40க்கு பம்பையில் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour தாங்க ஆகுது, என்னால் நம்ப முடியல. இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இருக்குங்க. இன்னும் 700 மீட்டர். வீடியோ கால் பேசுறாங்க அங்க, நமக்கு காலுக்கு டவர் கிடைக்கலங்க. இந்த பேக்கை தூக்கிட்டு வருது, பேக் பெயினும் ஓவராக கொடுக்குது. அவ்வளோ லக்கேஜ் ஒன்று எடுத்துகிட்டு வரலங்க. 10 தேங்காய் முன்னாடி வந்துடுச்சுங்க. சன்னிதானம் வெயிட் இஸ் ஓவருங்க. 4K 60ங்க, அதான் பளிச்சுன்னு இருக்க ஃபுட்டேஜ். ஓகே, இங்கேருந்து சன்னிதானம் போகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணோமா அந்த 4K 60 ஃபுட்டேஜ். சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா. ஃபார்மசி சபரிமலையோட செக்இன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 18ஆம் படி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வேறு பண்ண போகிறாங்க, காப்பரேட் இருக்கும். சாமியை சொன்னோமே, வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சதுங்க. சாமியை போய் தரிசிச்சுட்டு வந்துட்டோம். வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எதுக்காகனா மழை, தாறுமாறான மழைங்க. வெளியே போயிட்டு வேற எங்கேயாவது டார்மெண்ட்ரி இருக்கா, போயிட்டு தூங்கலாமா, அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினைக்கும்போது மழை வந்து கெடுத்துருச்சு. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ண எல்லா சாமிக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலங்க. ஒரு இடத்துல ஷெட்டு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எல்லாரும் இருக்காங்க. உடம்பு எல்லாமே பயங்கரமாக பெயினாக இருக்குது. போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் நீ சரியாக வரும் நினச்சா. இந்த மாதிரி மழை வந்து நம்மளை வழிவாங்குது. 9:30 ஆகுதுங்க. 9:30 பத்தொம்போது மழை விடுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதாவது டார்மெண்ட்ரி போய் நாங்கள் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எழுந்து நேரபிஷேகம் பார்க்க முடியுதா, இல்லை ஏதாவது தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பலாம். கீழே ஊர் சொல்லலாம். குட் மார்னிங் மக்களே. டைம் 4:30 இதே காலையில் நல்ல தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எழுந்துச்சு நேரம் டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. குளிருங்க. நிறைய சாமிங்க எழுந்து விட்டு குடலாம் பிடிச்சிக்கிறாங்க போகிறாங்க. நமக்கு வந்து குடலாம் பிடிக்கக்கூடாது, ரெயின் கோட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் விரும்பி நம்ம கடைபிடிப்போம். அதாவது நம்ம ஏரியாவில் சொல்கிறேன் மக்களே. டைம் 5 o'clock, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4:57. மழை லைட்டாக விட்டு இப்போ நம்ம போயிட்டு நெய் அபிஷேக டோக்கன் வாங்க வேண்டியதாங்க. கீழே தான் கொடுத்துறதா சொன்னீங்க. மலையில சாமிகிட்ட தான் கேட்டேன். டக்குன்னு நம்ம நெய் தேங்காய் உடச்சி நெய் எடுத்துட்டு போனோங்க. இங்க யார்கிட்டயாவது கேட்போம் எங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு முன்னாடி ரைட் சைட்ல தான் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். மார்னிங் 5 o'clock க்ரௌடுன்றது நிறைய இருக்கும். உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க சன்னிதானத்தை. இப்ப பாருங்க. சாமி சன்னியப்பா. அக்னி கொண்டாங்க முன்னாடி. நெய் தேங்காய் எல்லாம் இங்கதான் போடுவாங்க.
சரிங்க, நம்ம ரைட் சைடு தான் போகணும். தெரியாம லெஃப்ட் சைடு வந்துட்டேன். சன்னிதானத்தோட லுக்கை மட்டும் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். மார்னிங் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறேங்க. பாருங்க, எல்லாம் 18ஆம் படி. ஓகேங்க, மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குங்க. கோயிலோட மேல கோயில் top right side ல இருக்கிறவங்க அப்படின்றாரு. காலையில கொண்டு சொன்னாங்க, இங்கே இருக்கு பாருங்க. அங்கேயும் இங்க பார்க்காம போயிட்டோம். டைம் 5 ரூபா. 5 நிமிஷம் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் எடுத்து சோன் பண்ணிட்டாங்க. ஃபைனலி 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நெய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்க்க போகல. 7 o'clock கூட நெய் அபிஷேகம் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு 8:30 தான் ஓப்பன் பண்ணாங்க. நமக்கு கியூல நின்னது 6 o'clockங்க. இப்போ டைம் 8:46. 2.25 மணி நேரம் கியூல நின்றுட்டு இப்போதாங்க வரோம். மறுபடியும் இன்னொரு டைம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு தான் இருந்தேன். பட் இப்போதைக்கு டைம் இல்லைங்க. எனர்ஜியும் இல்லை. ஃப்ரண்ட்ல பாருங்க, உங்களுக்கு பஸ்மோகுல தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் குளிக்கிறாங்க. பஸ்மோகுலத்துக்கு வந்துருக்காங்க குளிக்கலான்ட்டு. குளிச்சுட்டு வேலையில முடிச்சுட்டு அனந்தனுக்கு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு 4th பார்ட்டை கம்ப்ளைண்ட் பண்றேன். இப்போதைக்கு 3rd பார்ட்டோட வந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 4th பார்ட் பார்த்தோம், அதெல்லாம் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டும் பார்த்துருங்க. என் கார்ட்லேயே உங்களுக்கு வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே தானே கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.